ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் ஓரை நேர தீபம் தாங்க நான் போட போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு முருகனோட திருவுருவ படத்தை தொடச்சி மல்லிகைப்பூ போட்டாச்சு. என்கிட்ட சிலையும் இருக்குது. நான் சிலையை இப்போ சுத்தம் செய்து குங்கும மஞ்சள் வச்சுக்கிறேன். கூடவே நான் தட்டில் 6 வெற்றிலை எடுத்து காம்பை நீக்கிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ இருந்தால் பூ போட்டுட்டு நெய் தீபம் ஏற்றலாம். நீங்கள் வந்துட்டு சாதாரண அகல் விளக்கு இருந்தாலுமே அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் வந்துட்டு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றலாம். நான் 9 வாரம் வந்துட்டு முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு தாங்க இந்த தீபத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழமும் நெல்லிக்காயும் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வேல் இருக்குது என்கிட்ட. வேலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லெமனை எடுத்து அந்த வேலில் நல்லா குத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா வேலில் நார்மலாக அப்படியே வெறுமனா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தீர்த்தத்துக்கு சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரமும் மலரும் போட்டு வச்சுக்கோங்க. கூடவே விளக்கேற்றக்கூடிய அந்த நெய்யிலையும் பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் பார்த்திங்களான்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். மலரெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்பை எடுத்து லாஸ்ட்டாக அந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா, அதில் நீங்கள் சுற்றி அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் முருகனுக்கு தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிக்கோங்க. நான் நிறைய விஷயம் நான் என் வாழ்க்கையில் எனக்கு முருகன் நான் வேண்டின உடனே என் கண் எதிர்க்காவே நிறைய விஷயம் எனக்கு காமிச்சிருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ மூலயமா இல்லை ஒரு படம் மூலயமாவோ முருகன் என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், நான் யாம் இருக்க பயமேன் அப்படி. அந்த ஒரு வசனத்தை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. முருகன் நான் தீபம் ஏற்றி நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்றா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.